தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இன்னும் கூட கடந்து வருவோம். हम फिर से परमेश्वर के वचन को ताकेंगे। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम को महिमा है। ஒவ்வொரு நாளும் நாம் காலை 8 மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு புரோகிராமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். प्रतिदिन वैसे सवेरे 8 बजे ऐसा कार्यक्रम की परमेश्वर ने दिया। हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூரமாக இருந்து இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு உற்சாகம் அடைவீர்கள். हर दिन आप दूर दूर से होकर इस वीडियो के द्वारा देखता है, सुन रहा है और ऊंचाई पाता है। தொடர்ந்து நீங்கள் உங்கள் கூடாரங்களிலே சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். लगातार मैं भरोसा करता हूँ कि तुम सभी अपने अपने तंबुओं में सुख चैन रहेंगे। நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீர்கள் என்று நான் என் ஆவிலே உணர்கிறேன். और मैं अपने आत्मा में वैसे महसूस करता हूँ कि तुम सभी इन दिनों में अधिक से प्रार्थना में भी बने रहेंगे। தொடர்ந்து நீங்கள் வரும் நாட்களுக்காக ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள் செபியுங்கள். लगातार तुम सभी भविष्य का काल के लिए, आने वाले दिन के लिए प्रार्थना कीजिए। ரோமர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே. रोमियो 12वां अध्याय। ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். रोमियो 12वां अध्याय। அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். 11வது வசனம். रोमियो 12वां अध्याय 13 वचन में அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், प्रयत्न करने में आलसी न हो, ஆவியிலே அனலாக இருங்கள், आत्मिक उन्माद में भरे रहो, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், प्रभु की सेवा करते रहो, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், आशा में आनंदित रहो, உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், क्लेश में स्थिर रहो, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். प्रार्थना में नित्य लगे रहो। மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். और आप धन्यवाद करेंगे। பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், पवित्र लोगों को जो कुछ आवश्यकता हो उसमें उनकी सहायता करो, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். बहुनाई करने में लगे रहो। அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஒரு பட்டியல் இட்டு சொல்லப்பட்டிருக்கு. वैसे यहाँ एक पाटिया दिया है। ஆகவே ஜெபத்தில் இந்த நாட்களை உறுதியாக இருங்கள். इसलिए दिनों प्रार्थना में नित्य बने रहेंगे, சந்தோஷமாக நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்கள். आशा में आनंदित रहेंगे, உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள். क्लेश में स्थिर रहेंगे, ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். प्रार्थना में नित्य बने रहेंगे। பொறுமை மிக மிக முக்கியம். धीरज बहुत मुख्य है। உபத்திர காலங்களில் क्लेश நெருக்கமான के दिन காலங்களில் में, संकट के दिन में பொறுமை அவசியம். धीरज आवश्यकता है, லாங் சஃபரிங், நீடிய लंबा धीरज। கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 3:15 வாசிக்கிறோம். और प्रेरित पत्रस वैसे दूसरा पत्रस तीसरा अध्याय 15 வசனம். 15 वचन में மேலும் உடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். हमारे प्रभु के धीरज को उदार समझो। நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தை இப்படி உங்களுக்கு எழுதி இருக்கிறார். जैसा हमारे प्रिय भाई पौलुस ने भी उसी ज्ञान के अनुसार जो उसे मिला तुम्हें लिखा है। இங்கே யாக்கோப்பு எழுதின நிருபத்திலேயும் யாக்கோப்பும் கூட அந்த நீடிய பொறுமையை தான் சொல்கிறார். और याकूब के पत्री में याकूब भी ये धीरज के बारे में लिखा है। யாக்கோப்பு 5:11 சொல்கிறது, இதோ பொறுமையாயிருக்கிற பாக்கியவான் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். याकूब 5:11 देखो, हम धीरज करने वाले को धन्य कहते हैं। तुमने अय्यूब के धीरज के विषय में तो सुना ही है, और प्रभु की ओर से जो उसका प्रतिफल हुआ उसी में जान लिया है, जिसमें प्रभु की अत्यंत करुणा और दया प्रकट हुई। ஆகவே இயேசுவுடைய சீடர்கள் பொறுமையை குறித்து சொல்கிறார். इसलिए यीशु के चेले लोग ये धीरज के बारे में लिखा அதுவே है। நான் பேதுரு சொல்கிறார், பவுல் சொல்கிறார், யாக்கோப்பு சொல்கிறார், கர்த்தரின் நீடிய பொறுமையே. पत्रस, पौलुस और याकूब सभी लोग वैसे लिखा है, प्रभु की लंबा धीरज। பொறுமையினால்தான் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்த
பலப்படுத்த முடியும். क्योंकि हम अपने धीरज के द्वारा हमारा यह मन को स्थिर कर सकता है। பொறுமை தேவனுடைய சபைக்கு பொறுமை தேவை. और परमेश्वर की मंडली का धीरज आवश्यक है। தேவனுடைய ஊழியத்திலே பொறுமை தேவை. परमेश्वर के सेवकाई में धीरज आवश्यक है। அப்போஸ்தல உபதேசத்திலே பொறுமை தான் முக்கிய முதல் குவாலிட்டி. प्रेरित और प्रेरितों के सेवकाई में धीरज की पहला क्वालिटी। 2 கொரிந்தியர் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थी 12 में पढ़ता है। அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும். दूसरा कुरिन्थियों 12 अध्याय 12 वचन। அப்போஸ்தலருக்குரிய அடையாளம் முதலாவது எல்லா விதமான பொறுமைன்னு சொல்லிட்டார். प्रेरित के लक्षण प्रकार धीरज, எல்லா விதமான பொறுமை. सब प्रकार के धीरज। பொறுமையானது பூரணமாக கிரியை செய்ய கடவுள். इसलिए हमारा यह धीरज हमको संपूर्ण रीति से काम करना। हालेलुया, हालेलुया। நமக்கு பொறுமை பூரணமாக கிரியை செய்யும். हमारा यह धीरज संपूर्ण रीति से हम நாட்கள்ல एक दिन में எத்தனை லாக்டவுன் முடிஞ்சிட்டு? 4 4 லாக்டவுன். 4வது லாக்டவுன் 31ஆம் தேதியோட முடியும். 1ஆம் தேதியோட முடியும். और ये देश में 4 लॉकडाउन हो गया है। उसी में आने वाला 1 तारीख को 4था लॉकडाउन खत्म होने वाला। 4வது லாக்டவுன் வந்து 1ஆம் தேதியோட முடியும். 4था लॉकडाउन आने वाला 1 तारीख खत्म होने वाला। கிட்டத்தட்ட 65-70 நாள் ஆயிடுச்சு. लगभग 70 दिन हो चुका है। 70 வருஷம் பாபிலோன்ல சிறைப்பட்ட தேவஜனத்தை போல जैसे 70 बरस बाबिलोन में परमेश्वर की प्रजा बंदगृह में था, उसी वर्णन किया है। ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் போல கடந்து போயிட்டு हाँ, दिन 1 साल के जैसे बीत गए। தேவனை நோக்கி தானியேல் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணுங்க. इसलिए जैसे दानियेल ने पिता की ओर विनती किया, वैसे तुम लोग भी प्रार्थना करो। தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே உபவாசித்து தேவனை நோக்கி பார்த்தது. दानियेल 9वां अध्याय में उपवास के साथ परमेश्वर को तौबा किया। நாம் தேவனை குறித்து அந்த நீதி உள்ளவரை நோக்கி பார்த்தோம். हम भी उस धार्मिक परमेश्वर को वो ताकेंगे। நீங்க ஜட்ஜா மாறிடாதீங்க. हम जज मत बनना है। 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்ல வாசித்து பாருங்க, நீதான் நீதி உள்ளவர் என்று சொல்கிறார். आप घर पे बढ़िए, वो 9वां अध्याय में दानियेल ऐसे कह रहे हैं, प्रभु आपकी धार्मिक परमेश्वर, நீதான் நீதி உள்ளவர், आप धार्मिक परमेश्वर, நீதி உள்ளவர் என்று சொல்கிறார். वो धार्मिक करके यही बात कह रहा है। நாம் ஜெபத்துல நாம் ஜட்ஜா மாறிட கூடாது. अगर हम अपने प्रार्थना में हम जज ना बनना है, நாம் ஜெபத்துல நாம் ஜட்ஜா மாறிடும். हम अपने प्रार्थना में हम जज में बन जाता। அதாவது ஜெபங்க அவர்தான் நீதி உள்ளவர், वो ही जज है, அவர்தான் நீதிபதி, वो ही धार्मिक व्यक्ति है, அவர்தான் நியாயம் செய்யும். वो ही धार्मिक परमेश्वर है। அவருடைய சமூகத்துல அப்படி நாம் சொல்லணும். हम वैसे प्रभु के सम्मुख में कहना है। தானியேல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். दानियेल 9:18 நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல என்று சொல்கிறார். हम अपना धार्मिकता के लिए नहीं, 9:18 வாசிக்க வேண்டாம். நாங்கள் எங்கள் நீதிகளில் அல்ல, हम अपना धार्मिकता में नहीं, எங்கள் நீதிகள அல்லப்பா, अपना धार्मिकता में நான் नहीं, நம்முடைய நீதியில உட்கார்ந்துட்டு हम अपना धार्मिकता में बैठकर அவருடைய ஒரு நீதி இருக்கு, उसके पास एक धार्मिकता है, அவர்தான் ஜட்ஜ். वो ही न्याय। நாம் நம்முடைய நீதியில இருந்துட்டு நாம் ஜட்ஜா மாறிடுறோம். हम अपना धार्मिकता में होकर हम न्याय बढ़ता है, அப்ப அவர்தான் நீதி, वो ही न्याय, அவர்தான் ஜட்ஜ். वो ही न्याय। 70 நாள் என்ன தேவ சமூகத்துல நாம் தொடர்ந்து முறையிடுவோம். इसलिए हम लगातार परमेश्वर के वो दुहाई देंगे। இப்படி நெருக்கத்துல இருக்கக்கூடிய நாட்கள்ல इसी संकटों के दिन में இப்போ புது செய்தி ஒன்று வந்திருக்கு. अभी एक नया समाचार आने लगा, வெட்டுக்கிளி பிரச்சனை. टिड्डियां के बारे में। வெட்டுக்கிளி என்றாலே நம்ம எந்த உலகத்துல என்ன சம்பவம் நடந்தாலும் நாம் வேதத்தை தான் ஒத்து பார்த்தோம். हाँ, इस दुनिया में जो कुछ संभव होता है तुरंत हम शास्त्र को देखना। இப்போ கேட்கக்கூடிய சம்பவம் வெட்டுக்கிளி பௌச்சி பௌச்சாக கோடி கணக்கிலே ஒரு சதுர கிலோமீட்டர்ல 8 கோடி வெட்டுக்கிளியில் பறந்து வருகிறது. अभी का दुनिया का समाचार ये है, वो पाउच बनकर झुंड के साथ 1 किलोमीटर जमीन पर कम से कम 8 करोड़ टिड्डियां वैसे झुंड बनकर वेग से आ रहा है। இடைவெளி இல்லாம कुछ भी जहां भी ना, பெரிய ஒரு விசித்திரமான காரணங்களாக இருக்கிறது. थोड़ा भी जगह भी ना वैसे टिड्डियां, ये क्या है? एक विचित्र का काल है। ஏற்கனவே போன பண்ணாலே இந்த நோவல் கரணம்னா முதல்ல அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கலாம். पहले हम ये फोन को छुएगा तो फोन करेगा तो
नोवल कोरोना के बारे में कई योजना देता है। அதாவது நாவல்னா என்ன? नावल का मतलब क्या? விசித்திரம். विचित्र है। விசித்திரமான கொரோனா வந்து 70 நாள் போக்கிட்டு. विचित्र कोरोना के 70 दिन बीत गया। இன்னொரு விசித்திர செய்தி வருது. क्या और एक विचित्र समाचार आ रहा है? கிளி, வெட்டுக்கிளி. टिड्डियां, வெட்டுக்கிளி. टिड्डियां, ஆங்கிலத்துல லோகஸ்ட். अंग्रेजी में लोकस्ट, வெட்டுக்கிளி. लोकस्ट, இந்தியில டிட்டியா. हिंदी में टिड्डियां। இந்த பிரச்சனை இப்போ உலகம் முழுவதும் இது பெரிய பிரச்சனையாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறது. अभी सारे दुनिया भर के ये सबसे बड़ा समाचार है। அதாவது வெட்டுக்கிளிகள் விசித்திரமாக 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 8 கோடி வெட்டுக்கிளி தான் பாத்து. ये विचित्र रीति से टिड्डियां 1 किलोमीटर के अंदर 8 करोड़ टिड्डियां आ रहा है। கடைசி காலத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். हम अंत का समय में எது நடந்தாலும் நாம் வேதத்தை தான் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. इसलिए कुछ भी कि ना वो हम पहले शास्त्र के हो ताकना है। எது என்ன நடந்தாலும் வேதத்தை தான் நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டியது. कुछ भी हमारे होता है हम तुरंत ये शास्त्र के अनुसार शास्त्र के दृष्टांत के अनुसार देखना है। வேதத்தை தான் நாம் இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. शास्त्र को सम्मत बनवाकर हम देखना है। ஏற்கனவே கொள்ளை நோயும் பஞ்சமும் என்று நாம் பார்த்தோம். पहले महामारी और अकाल करके हम देखा है। கொள்ளை நோயோடு விட பஞ்சம், वो महामारी के साथ अकाल। ஏற்கனவே கொள்ளை நோய் வந்து முழு உலகமும் பாதி பயத்துல சாவறான். पहले जो ये महामारी आया है वो महामारी का समाचार सुनकर सारी दुनिया में आधा लोग डर के मारे मर जाता है। जिन्न बारे पसीले செத்துட்டு இருக்கான். और आधे लोग वो भूखा में मर जाता है। மூணாவது கொரோனா வியாதியில சாவறான். और तीसरे बात है वो ये कोरोना के अनुसार कोरोना बीमारी में मर जाता है। இந்த லாக்டவுன் ஆகியிருக்கிற நாட்கள்ல தானிய கிடங்குல இருந்து தானியங்கள் எடுத்து வாரி கொடுத்து கொண்டே இருக்காங்க. और ये लॉकडाउन के दिनों में जो अन्न उपज पटोर के रखा था उसी में से उसी जगह से अन्न उपज को निकाल कर बांटता है। அரிசி, கோதுமை, चावल, गेहूं, दाल, அதாவது இப்படி எல்லா தானியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ऐसे सारे उपज को आजकल बांट रहा है। எல்லா விதமான மால்ஸ் எல்லாம் காலியா இருக்கு. सब माल आजकल खाली है। வெளிநாடுகள்லாம் ஓடி அங்க போட்டு ஓடி போய் அந்த இதெல்லாம் குறைக்கு எல்லாம் காலியா கிடக்கு. बाहर गांव में देखेगा तो माल के अंदर उतना वेग से दौड़ कर एक दूसरे के आगे जाकर पूरा माल को खाली कर देता है। பெருமையாக்கப்பட்டிருக்கு. वो ऐसे सुनसान पड़ रहा है। தானியங்கள் இந்த இந்தியாவில் உள்ள தானியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். इस भारत में भी लगातार उपज को बांट रहा है। ஒரு நம்பிக்கை, एक भरोसा இருப்பு வைத்ததை எடுத்து கொடுக்கிறார். जो पटोर के रखा था उसमें से निकाल कर இந்த देता। தேசத்துல நல்ல மழை வரும். एक भरोसा है देश में आने वाले दिन में बरसात बरसाएगा। இந்த தேசத்துல நல்ல தானிய விளைச்சல் உண்டாகும். देश में अन्न उपज उगेगा। ஒரு நம்பிக்கை, एक भरोसा, ஒரு விசுவாசம் एक இருக்கிறது. आशा है। தேசம் செழிக்கும் என்று ஒரு நம்பிக்கையானதை देश செய்கிறார். हरियाली होगा करके भरोसा के अनुसार देश के वैसे बांट रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். सबकी नाम की महिमा। நாம் எந்த இது தேசத்துக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு எதிர்ப்பதமாகவும் நடந்து கொண்டே இருக்கிறது. और अब देश को जो भलाई काम करता है उसके विरोध से भी कार्य हो रहा है। ஒரு விசித்திரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. विचित्र प्रकार का अनुभव है। வாசிக்கிறோம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 7 13 14 வசனங்களை வாசிக்கிறோம். दूसरा इतिहास 7वां अध्याय 13-14। நான் மலையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது यदि मैं आकाश को ऐसे बंद करूं कि वर्षा न हो या टिड्डियों को देश उजाड़ने की आज्ञा दूं या अपनी प्रजा में मरी फैलाऊं। இப்படிப்பட்ட காலநிலையை நாம் பார்க்கிறோம். इसी प्रकार का काल को हम देख रहा हैं। மழை வேண்டும், बरसात तो जरूरत है,
வெட்டுக்கிளினால் தானியங்கள் எல்லாம் சூறையாடப்படக்கூடாது. और टिड्डियों के द्वारा सारे अन्न कभी नाश नहीं होना है. கொள்ளு நோய் और महामारी. இப்படிப்பட்ட காலங்களிலே இங்கே 14வது வசனத்தில் வாசிக்க என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி तब मेरे प्रजा जो लोग जो मेरे कहलाता दीन होकर ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். तब मेरी प्रजा के लोग जो मेरी कहलाते हैं दीन होकर प्रार्थना करें और मेरे दर्शन की खोजी होकर अपनी बुरी चाल से फिरे तो मैं स्वर्ग में से सुनकर उनका पाप क्षमा करूंगा और उनके देश को ज्यों कर दूंगा. இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அவருடைய முகத்தை தேட வேண்டும். इन दिन में हम परमेश्वर के समुख में दीन होकर उनके चेहरा को ढूंढना. தங்கள் பொல்லாத வழியை விட்டு திருப்பி अपने बुराई मार्गों से फिराकर பரலோகத்திற்கிறவரிடத்திலே நாம் கேட்கிறோம். स्वर्गीय परमेश्वर के ओर हम दो भाई देना. மன்னித்து தேசத்துக்கு ஒரு சேவத்தை தர முடியும். तभी वो हमारे पाप को क्षमा करके इस देश के लिए जो को त्यों करेगा. நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு இருக்கிறது. ये हमारे दिए गए एक बड़ा जिम्मेदारी. வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். आकाश और पृथ्वी को बनाया हुआ करता हुआ तू दंडवत करता है. இந்த தேசத்துக்குரிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. और इस देश का जिम्मेदारी का काम तेरे हाथ में. தலைவர் கையில் அல்ல, सरदार के हाथ में, அரசியல்வாதிகள் கையில் அல்ல, राज्य करने वाले के हाथ में नहीं. नेताओं के हाथ में नहीं है. आमीन. அதாவது தலைவர் மினிஸ்டருடைய கையில் அல்ல, और मुख्यमंत्री के हाथ में भी नहीं. பிரதம மந்திரியுடைய கையில் அல்ல, प्रधानमंत्री के हाथ में भी नहीं. मुख्यमंत्रिயுடைய கையில் அல்ல, मुख्यमंत्री के हाथ में भी नहीं. राज्यसभा में नहीं है, लोकसभा में नहीं है, विधानसभा में नहीं है. हमारे सभा के अंदर प्रार्थना के जरूरत है, आवश्यकता है. और ना राज्य ना लोग हमारे आप में प्रभु दिया गया है. हालेलुया. हालेलुया. நீங்க நான் ஜெபம் பண்ணட்டா हम प्रार्थना नहीं करेंगे. இப்ப இந்த வெட்டுக்கிளியுடைய பிரச்சனை अभी देखिए ये टिड्डियों का समस्या ஆப்பிரிக்கால வந்து अफ्रीका में आकर ஏமன், येमन, ஓமன், ओमन, பாகிஸ்தான், पाकिस्तान, தமிழ்நாடு, இந்த இந்தியாவுக்கு வந்து अभी भारत में आकर ராஜஸ்தான், राजस्थान, உத்தரப்பிரதேசம், उत्तर प्रदेश, மத்திய பிரதேசம், मध्य प्रदेश, குஜராத், गुजरात, இப்படி மகாராஷ்டிரா, महाराष्ट्र, இப்ப கேரளா வந்திருக்குங்க, अभी केरला आ चुका, ஊட்டி ऊटी, வந்து பரவிக் கொண்டிருக்கிற நாட்கள், ऐसे फैलने वाले दिन கர்நாடகா வந்திருக்கு. कर्नाटक आ रहा. இதை கவனிக்க வேண்டும். ये தேசத்திலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ऐसे देश में एक संभव हो रहा है. இப்படிப்பட்ட ஒரு அசை வந்து கொண்டிருக்கிறது. इसी प्रकार का एक हिलने वाले संभव हो रहा है. ஆப்பிரிக்க தேசத்துல கொரோனா பிந்தி வந்தது. இந்த வெட்டுக்கிளி, இந்த லோக்கஸ்ட் வந்து முதல்ல வந்துட்டு अफ्रीका देश 3 में மாசத்துக்கு முன்னாலே ஆப்பிரிக்கா வந்துட்டு. अफ्रीका देश में कोरोना बाद में आया है. 3 महीने के पहले ये टिड्डियों का समस्या आ गया है. 3 மாசத்துக்கு முன்னாலே ஆப்பிரிக்கால வந்துட்டு இந்த லோக்கஸ்ட். ये टिड्डियां 3 महीने के पहले अफ्रीका में आ गया. நமக்கு கொரோனா வந்துச்சு. हमें कोरोना आया था. இப்ப அங்க கொரோனா வந்திருக்கு. இங்க இந்த வெட்டுக்கிளி வந்து இங்க வருது. अभी देखिए अफ्रीका देश में कोरोना, ये टिड्डियां का समस्या हमें. கால சூழ்நிலைகள் கிளைமேட் மூலமாக அது மாறி வருகிறது. ये ऐसे मौसम के द्वारा बदल कर आ रहा है. நீங்க யூபி அந்த மாதிரி இடங்கள்லாம் அறுவடை நடந்திருக்கிறது. अभी यूपी वैसे देश में प्रदेश में कटनी का समय हो चुका है. ஆனா அடுத்த கட்டத்திலே விளைவுக்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். वो कटनी के बाद जो बीज बोने वाले कामों के वो तैयार में हो रहा है. அடுத்த விளைச்சலை போடுறதுக்கு வருகிறார். अगला वो बीज के बोने के काम में हो रहा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम को महिमा. இங்க கவனிக்கணும். இந்த நாட்களை நாம் ரொம்ப கவனமாக ஜெபிக்க ஒரு குறிப்பாக இருக்கிறது. ये एक ध्यान से हम विनती करने वाला एक विनती है. இது நீங்க கவனிக்க வேண்டும். இந்த आप ध्यान से सुनिए. இந்த லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி, ये टिड्डियां. அதாவது நீங்க சிலர் கேட்கலாம், நம்ம வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தின்னார் யாரு? புசித்தார் யாரு? யோவான் ஸ்நானன். अब के तुम लोग के लोग पूछ सकता है क्या अपना यूहन्ना बपतिस्मा देने वाला वो मत और ग्रास को टिड्डियों को खाया था? அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். ऐसे हम शास्त्र में देख रहा है. மத்தேயு 3:4 வாசிக்கிறோம். मत्ती 3:14 में लिखा है. நாம் இங்க கவனிக்க வேணும். அந்த வெட்டுக்கிளி வேற. वो टिड्डियां अलग है. அது கிராஸ் கோப்பர்னு ஆங்கிலத்துல वो சொல்றாங்க. टिड्डियां का अंग्रेजी में ग्रास कापर. அதாவது கிராஸ் கோப்பர்னு சொன்னா ग्रास कापर मतलब அதுவும் ஒரு வெட்டுக்கிளி தான். वो भी एक प्रकार का टिड्डियां है. அது சாப்பிடலாம்.
वो खा सकता है। அது இந்த கல்ஃப் கண்ட்ரியில அரபு நாட்டுல சாப்பிடுறாங்க. अभी अरब देश में ये ग्रास क्रॉपर का वो लोग खाता है। அவங்க இந்த எப்படி நம்ம வெங்காயம் வளப்பையில வாங்கிட்டு போற மாதிரி ஒரு பொட்டலமா போட்டு வச்சிருக்காங்க, அடிமுடியுமா வாங்கி சாப்பிடுறாங்க. हमारे देश में जैसे हम कांदा ऐसे बैग में ले आता है, वैसे वो लोग एक दूसरे के पहले जाकर वो पार्सल बना के ग्रास क्रॉपर पे टिटिया को ले जा रहा खाने के लिए। जाली के थैला में डालकर पार्सल बना के रखा है, एक जन झटपट से लेके जा रहा है। हालेलुया हालेलुया हालेलुया। ये கவனிக்க வேண்டும். அப்படி அந்த வெட்டிக்கிளி வேற, वो टिटिया अलग है। இதுக்கு பேரு லோகஸ்ட். ये टिटिया का अंग्रेजी में लोकस्ट। இது பயிரை அழிவுல கொண்டு வருகிறது. ये क्या करता है, खेती को पूरा नाश कर डालता இது है। அழிவை கொண்டு வர ये லோகஸ்ட். खेती को नाश करने वाला टिटिया 150 முட்டைகள் விடுகிறது. ये टिटिया 150 अंडा छोड़ता है। இரண்டே வாரத்துல இனப்பெருக்காங்க. 2 हफ्ते में 150 अंडा उत्पन्न होता है। இரண்டே வாரத்துல அது முட்டை அது குஞ்சு பொரிச்சது. फिर 2 हफ्ते में जो वो अंडा से टिटिया आ जाता है। हालेलुया हालेलुया। இது இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इन तीनों में हम बहुत ध्यान से रहना है। ஒரு இடத்துல முட்டை போட்டுட்டு அது போயிட்டே இருக்கும். ये क्या है करता है, टिटिया एक जगह पर अंडा उत्पन्न करता, फिर वो चले जाता 3 है। மாசத்துல 20 பெருகுது. वो 3 महीने में वो टिटिया 20 गुना हो जाता है। 24 மல்டிப்ளை. அதாவது 3 மாதத்துல 20 மடங்கு பெருகுது. 3 महीने में 20 गुना बढ़ जाता है। 6 மாசத்துல 400 மடங்கு பெருகுது. अब 6 महीने में 400 गुना बढ़ जाता है। 9 மாசத்துல 8000 மடங்கு பெருகுது. 9 महीने में 8000 गुना ये टिटिया बढ़ जाता है। ஒரு சதுர கிலோமீட்டர்ல 8 கோடின்னு சொன்னா 1 किलोमीटर के अंदर 8 करोड़ टिट्टियां बोलेगा तू। இந்த மடங்குகளை பார்த்தால் எண்ணி பார்க்க முடியுமா? हम गिन सकते हैं टिट्टियां का। எல்லா விளைநிலங்களையும் மூடி சூறையாடுகிறது. सारे खेतों को ऐसे डाक कर ये नाश कर डालता है। அப்படி சூறையாடுகிறது. ऐसे नाश कर डालता है। ஒரு நாளைக்கு 100-200 கிலோமீட்டர் வேகத்துல இது 100-200 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. ये टिट्टियां एक दिन में 100 से 200 किलोमीटर तक यात्रा करता उड़ रहा है। हालेलुया हालेलुया। கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் தூரத்து 2000 மீட்டர் உயரத்துக்கு இது பறக்குது. और अपना समुद्र के नाप में देखेगा तो समुद्र से लगभग 2000 मीटर ऊंचाई में ये उड़ रहा है। 2000 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரம், समुद्र का पानी से ऊंचा ऐसे 2000 मीटर ऊंचाई में उड़ रहा है। हालेलुया. हालेलुया। அதாவது 200 கிலோமீட்டருக்கு தூரமாக இது பறந்து வருகிறது. अगर ये 200 ஒரு किलोमीटर நாளைக்கு एक दिन में 200 किलोमीटर दूर उड़ रहा है। हालेलुया. हालेलुया। இது ஒரு பூச்சி இனம். ये कीट के जाति है. இது ஒரு பூச்சி. ये एक कीट है। பூச்சிலே ஒரு பறக்கக்கூடிய பூச்சி. ये कीट में भी उड़ने वाले कीट है। हालेलुया. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இதைத்தான் நாம் இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ये समाचार टिट्टिया के बारे में अभी हमारा देश में ये दुनिया में हम सुन रहा है। இதோட விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. और इस टिट्टिया के बारे में आप लोग भी जान पाना है। இந்த வெட்டுக்கிளி என்று சொன்னாலே அன்றைக்கு எகிப்துல அந்த தேசத்தினுடைய எல்லா தானிய விளைநிலங்களையும் மூடி அடித்தது. ये टिट्टिया का मतलब उन दिन में मिस्र देश में सारे अन्न उपज को ऐसे डाल कर नाश कर डालता था। யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். निर्गमन 10वां अध्याय। அதாவது 10 வாதைகள் அனுப்பப்பட்டது பார்வோனுக்கு. यहाँ फिरौन के लिए 10 प्रकार की विपत्तियों को प्रभु भेजा था। அதிலே ஒன்று 8வது வாதை தான் இந்த வெட்டுக்கிளி. उसी में 8वां विपत्तियां ये टिट्टिया। இங்கே 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கலாம். 10वां निर्गमन 10:14। நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகி நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்படுவேன். यदि तू मेरी प्रजा को जाने न दे तो सुन, कल मैं तेरे देश में टिट्टियां ले आऊंगा। 14வது வசனம் 14 वचन। வெட்டுக்கிளிகள் இந்த தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று.
அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. और टिड्डियां ने चढ़ के मिस्र देश के सारे स्थानों में बसेरा किया। उनका दल बहुत भारी था, वरन न तो उनसे पहले ऐसी टिड्डियां आई थी और न उनके बाद ऐसी फिर आई। ஏராளமாக அந்த எல்லை எங்கும் அந்த பரம்பிட்டு அந்த ஏராளமாக वैसे वो दल बहुत भारी था। அதற்கு முன் அந்த எகிப்து தேசத்தில் அப்படி இருந்ததே இல்லை, அதற்கு பின்னும் இருந்ததே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे कह रहा है पहले भी ऐसे मिस्र देश में टिड्डियां न आई थी, उसके बाद भी न आएंगे। சங்கீதம் 78:46 இதை சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संहिता 78:46 46 அவர்களுடைய விளைச்சலை 78:46 அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். उसने उनकी भूमि की उपज कीड़ों को और उनकी खेती वाली टिड्डियों को खिला देती। அதாவது அவருடைய பலனை அழித்தது, वो भूमि की उपज को नाश करा। தேசத்துடைய பலனை அழிக்கிறது வெட்டுக்கிளி। वैसे देश के फल को उपज को ये टिड्डियां नाश कर இது डालती। தேவனால் அனுமதிக்கப்பட்டது, ये परमेश्वर ने वैसे सौंपा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். जबकि ना कि இந்த வெட்டுக்கிளி என்றால் என்ன என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். अगर हम अभी ये टिड्डियां के बारे में देख रहा है, ஆங்கில 3 விளக்கு, ஹிந்தில டிட்டியா, हिंदी में टिड्डियां, தமிழ்ல லோகஸ்ட், ஆங்கிலத்துல லோகஸ்ட், अंग्रेजी में लोकस्ट, தமிழ்ல வெட்டுக்கிளி. तमिल में वेट्टिकिली। இதை தெளிவுபடுத்திக் கொடுங்க. ये अच्छी रीति से पहले तुम लोग पहचान कर। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இந்த வெட்டுக்கிளி ये टिड्डियां, அழிவை தரக்கூடிய வெட்டுக்கிளி. ये नाश करने वाला टिड्डियां। வெட்டுக்கிளி என்றாலே பேரழிவின் தன்மை கொண்டது. टिड्डियां का मतलब सत्यानाश करने वाला गुना। மிக சிறியதா இருந்தாலும் ஞானம் உள்ளவைகளை குறித்து சாலமோன் சொல்கிறார். अब सुलेमान ने बुद्धि के बारे में एक जंतुओं को लिखा है। நீதிமொழிகளின் புத்தகம் नीति वचन எடுத்து வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 30वां अध्याय 24ஆம் வசனம். 24वां वचन। பூமியின் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. पृथ्वी पर 4 छोटे जंतु हैं जो अत्यंत बुद्धिमान है। பூமியின் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ள 4 உண்டா. पृथ्वी पर छोटे जंतु है फिर भी अत्यंत बुद्धिमान 4 है। அதுல ஒண்ணு उसी में एक இந்த பவுஞ்சாக புறப்படுற வெட்டுக்கிளி என்று 27ல வாசிக்கிறோம். 27वां वचन में लिखा है, टिड्डियां के राजा तो नहीं होता तो भी वो सब की सब दल बांध कर चलती है। ராஜா இல்லாமையே ये टिड्डियां के लिए राजा नहीं, फिर भी அது ஒரு சேனையாக புறப்படுகிறது. वो एक सेनाओं के समेत वो दल बांध कर चलती है। அதாவது ஒரு சேனையாக புறப்படுகிறது. एक दल के नाई ये இந்த சேனை எதற்காக புறப்படுகிறது? ये दल क्यों आ रहा है? இந்த சேனை தானிய விளைச்சலை அழிப்பதற்காக. ये दल सारी उपज को अनाज को नाश करने के लिए आ रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அதாவது தேவன் எல்லாருமே அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார். ये 7 बातों को परमेश्वर ने बनाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளதை படைத்திருக்கிறார். ये कितना अत्यंत बुद्धिमान है। சின்ன விஷயம் தான். छोटा सा बात है, வெட்டுக்கிளின்னு சொல்றோம். छोटा सा जंतु ஆனா टिड्डियां, வெட்டுக்கிளிக்கு தேசம் பயப்படுகிறது. परंतु टिड्डियां को देखकर देश डरता है। தேவன் அனுமதிக்கக்கூடிய எந்த விதமான ஆயுதமும் இந்த பூமியிலே பயத்தை உண்டாக்குகிறது. परमेश्वर जो अनुमति देता है किसी प्रकार के हथियार ये धरती में डर को ले आता है। பார்வோன் ராஜாவை நடுநடுங்க வைத்தது. फिरौन राजा घबराने लगा। அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யம் उसी दिन का सम्राट நடுநடுங்க வைத்தது. वो घबराया, தேசத்தையே மூடிக்கொண்டது. सारा वो मिस्र देश को ऐसे डांपा था टिड्डियां। அதை பார்த்தாலே ஒரு பயம். वो बातों को देखने में उतना डर। திகில் பிடித்தது எகிப்தில். वैसे एक मिस्र लोग अपने मन पर वो घबराहट हुआ था।
இங்கே இந்த லோகஸ்ட் வெட்டுக்கிளி என்றாலே பேரழிவின் தன்மையை குறிக்கிறது. ये टिड्डियां सत्यानाश करने वाला स्वभाव गुना है. இது பாவத்தாலும் மற்றும் பிசாசின் சோதனையாலும் உண்டாகும் பேரழிவுக்கு பொருத்தமான அடையாளமா ये பார்க்கலாம். पाप से और शैतान के परीक्षा के द्वारा होने वाला सत्यानाश के चिन्ह. இது எதுக்கு ஒரு அடையாளமாக பொருத்தி பார்க்கலாம்? ये टिड्डियां का किसके दृष्टांत में चिन्ह कर सकता है? பாவத்தாலும் மற்றும் பிசாசுடைய சோதனையாலும் உண்டாகும் பேரழிவுக்கு பொருத்தமாக ஊமையாக அடையாளமாக சொல்லப்பட்டது. पापों से और शैतान की परीक्षा के द्वारा होने वाला सत्यानाश का एक चिन्ह है, एक दृष्टांत है. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में वैसे लिखा है. படிக்க வேண்டாம். யோவேல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். योएल पहला अध्याय में हम पढ़ता है. யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். योएल पहला 4वां वचन. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். योएल दूसरा 25वां படிக்க वचन. வேண்டாம். அதுக்கப்புறம் நாம எடுத்து மறுபடியும் கொண்டு வருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 3-7 வசனம். प्रकाशित वाक्य 9वां अध्याय 3 और 7वां वचन. இதெல்லாம் அதாவது பாவத்தாலும் பிசாசுடைய சோதனையாலும் உண்டாக பேரழிவை குறித்து அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ये सब किसका चिन्ह है? पाप से और शैतान की परीक्षा के द्वारा होने वाला सत्यानाश के दृष्टांत है. அப்படிப்பட்ட ஒரு அழிவை குறித்து சொல்லப்பட்டது. इसी प्रकार का एक नाश. இரண்டாவதாக நம்முடைய வேதத்திலே பொருத்தி பார்த்தால் दूसरा हमारे शास्त्र में संबंध करके देखिएगा तो ஏசாயா 33:4 यशाया 33:4 நாம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களையும் और तीसरा 16-17 தேவனது நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து ஓடும் திகில் குறைந்த கூட்டத்தாருக்கு இது ஒரு உவமை. தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து ஓடுற ஒரு கூட்டம். परमेश्वर का न्याय चुकाने वाले कामों से एक प्रकार का झुंड ऐसे बचाकर भाग रहा திகில் நிறைந்த ஒரு கூட்டம். वो ऐसे घबराहट के अनुभव का झुंड है. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து ஓடுற ஒரு கூட்டம். परमेश्वर का न्याय चुकाने वाला काम देखकर அந்த एक झुंड ऐसे घबराहट से ஒரு கூட்டத்துக்கு இந்த பவுஞ்சாக ஓடக்கூடிய இந்த கிளியை எட்டு கிளியை वैसे भागने वाले डर के साथ भागने वाले झुंड को भी ये ऐसे दल बांध के ये टिड्डियां आ रहा है दृष्टांत में शास्त्र कहलाता. हालेलुया हालेलुया. அடுத்து மூன்றாவது ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. और तीसरा एक दृष्टांत है. தேவனது அடுத்தது மூன்றாவதாக और तीसरा என்னாகும் 13:33 வாசிக்கிறோம். गिनती 13:33 சங்கீதம் 109:23 வாசிக்கிறோம். और भजन संहिता 109:29 ஏசாயா 40:22 வாசிக்கிறோம். और यशाया 40:22 அதாவது தேவனுடைய ஆதரவின்றி ஒருவன் பலவீனம் அடைவதற்கு எளிதில் தாக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டது. ये मतलब परमेश्वर की अनुमति के द्वारा एक व्यक्ति कमजोर होने के लिए ये जल्दी से हमें नाश कर देगा. தேவனுடைய ஆதரவு இல்லை ஒருவனுக்கு. मतलब अभी एक व्यक्ति का परमेश्वर का रक्षा नहीं है. हालेलुया. हालेलुया. அவன் பலவீனப்படுகிறான். वो कमजोर हो जाता है. எளிதில் தாக்கக்கூடிய தன்மை. इसलिए जल्दी उनको नाश करने वाला स्वभाव गुण. அதாவது தேவன் நமக்கு ஆதரவு எடுத்துட்டார். परमेश्वर वो व्यक्ति से वो सुरक्षा को ले लिया है. பலவீனப்பட்டு கிடக்கான். वो व्यक्ति अभी कमजोरपन में. அந்த வெட்டுக்கிளி கூட்டமா போய் தாக்கும். ये तभी ये टिड्डियां क्या करता है? दल बांध के उनको नाश करता இது है. மூன்று ஒப்பனையாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். वैसे हमारे पवित्र शास्त्र में 3 प्रकार का वर्णन लिखा है. நாம் இந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்கிறோம். इसमें से हम इन 3 में केवल एक समूह को देखेंगे. அதாவது தேவன் அனுமதித்த ஒரு எச்சரிப்பு பேரழிவையாகவே நாம் பார்க்க வேண்டும். ये परमेश्वर ने अनुमति दिया है चेतावनी को. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். हम अभी निकालेंगे योवेल. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் योवेल அதாவது 1ஆம் அதிகாரம். पहला अध्याय. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். योवेल भविष्यवाणी का किताब पहला अध्याय 4வது வசனத்தை வாசிக்கலாம். पहला 4. யோவேல் 1:4 பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை குச்சி தின்றது. जो कुछ गाजा नामक टिड्डी से बचा उसे आर्बे नामक टिड्डी ने खा लिया. जो कुछ आर्बे नामक टिड्डी से बचा उसे येलिस नामक टिड्डी ने खा लिया.
और जो कुछ येलेक नामक टिड्डी से बचा उसे हासिल नामक टिड्डी ने खा लिया है। இதே இது நீங்கள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और योवेल 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். जिन वर्षों की उपज आर्मी नामक टिड्डियां और येलेक और हासिल ने और राजा नामक टिड्डियां ने अर्थात मेरे बड़े दल ने जिसको मैंने तुम्हारे बीच भेजा खा ली थी, मैं उसकी हानि तुमको बार दूंगा. 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல ஒரு 4 நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. पहला अध्याय 4वां वचन में 4 प्रकार का स्थिति में लिखा है. 4 விதமான ஸ்டேஜ் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ये टिड्डियां का 4 प्रकार का स्थिति को लिखा है. அதாவது 4 நிலையை பார்க்க முடியும். 4 प्रकार का देख सकता है. அதுல இந்த 1ஆவது அதிகாரத்துல 4ஆவது வசனத்துல அது வரிசைப்படுத்தி சரியா எழுதல. ये वो क्रमानुसार के अनुसार नहीं लिखा है पहला 4 में. ஆனா யோவேல் 2:25ல அத சரியான நிலையை வருஷப்படுத்தி அதை எழுதப்பட்டிருக்கு. परंतु योवेल 2:25वां वचन में क्रमानुसार के अनुसार लिखा है. அதாவது இங்கே வாசிக்க முடிகிறது அந்த அதற்கு அந்த முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற 25ஆம் வசனத்துல சேனை, அதாவது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை, जो मैंने तुम्हारे बीच में भेजा मेरा वो बड़े दल, கிரேட் बड़े दल, ஒரு பெரிய ஒரு சேனை. एक बड़ा दल. அல்லேலூயா. हालेलुया. சாதாரண சேனை கிடையாது அது. वो आसान सेना नहीं. இந்த வெட்டிக்கு 8 கோடி இல்ல பல கோடி வரது இது பெரிய சேனை. ऐसे कई करोड़ टिड्डियां आ रहा है, ये वो एक बड़ा दल है. தேவனை அனுப்பக்கூடிய ஒரு சேனை ஒரு அற்பமான ஒரு ஜந்து, परमेश्वर ने भेजने वाला एक छोटा सा जंतु टिड्डियां அற்பமாக எண்ணப்படுகிறதை கொண்டு इस दुनिया में जो छोटा गिना जाता है वो जंतु के பெரிய द्वारा சேனையே வருகிறது. बड़ा सेना को प्रभु भेज रहा है. தானியம் இல்லாவிட்டால் மனுஷன் உயிர் வாழ முடியுமா? गोबज नहीं तो क्या मानव जी सकता है? இந்த நாட்களிலே இங்க யாரு வறுமையினால் வாடி இறந்தவர்கள் ஏராளமாக इन இருக்கிறார். दिनों में अकाल के द्वारा कितने लोग मर गए, सो गए. இந்த நாட்களிலே யாரு வறுமையினால பொருளாதார நெருக்கடினால தேசம் போய் கொண்டிருக்கிறது. इन दिनों में आर्थिक समस्या और दरिद्र कंगालपन में देश जा रहा है. பஞ்சம்ங்கிறது தேவன் அனுப்பப்பட்ட ஒரு ஆயுதம். अकाल मतलब परमेश्वर ने भेजा गया एक हथियार. அல்லேலூயா. हालेलुया. எப்படி பஞ்சம் வரும்? ये अकाल कैसे आता है? இந்த அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஜந்துவை கொண்டு जो छोटा गिना गया ये जंतु के பெரிய द्वारा, ஒரு சேனையை एक கொண்டு बड़ा दल के द्वारा தேசத்தினுடைய விளைநிலங்களை மூடப்படுகிறது. सारे देश को, अन्न को, खेती को प्रभु डांप देता है. நோயை கொண்டு, மகாமாரியை கொண்டு, கொள்ள நோயை கொண்டு நம்ம எந்த தேசம் அடைக்கப்பட்டு மூடுவது போல जैसे वो महामारी कोरोना के द्वारा देश को प्रभु डांप देता था, वैसे இந்த விளைநிலங்களை மூடி சூறையாடுகிறது இந்த வெட்டுக்கிளி. ये सारी खेतों को डांप कर ना सत्यानाश कर डालता है ये टिड्डियां. இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சேனையை அந்த நிலை 4 நிலையை சரியாக வகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ये योवेल 2 अध्याय में ये टिड्डियां के दल के बारे में 4 प्रकार का टिड्डियां को क्रमानुसार के अनुसार लिखा है. எனக்கு பிரியமானவர்களே, हे मेरे प्रिय, இந்த வேதவசனத்தை நீங்கள் சரியாக எடுத்து தியானித்து கவனமாக நீங்கள் தியானிங்கள். ये प्रभु के वचनों को आप लोग ध्यान से सुनिए. அந்த 4 நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये 4 प्रकार के स्थिति. நேற்று தினத்துல நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க, அதாவது ஸ்வார்மிங் லோகஸ்ட், அதாவது பூச்சிகளின் திரள் கூட்டம். कल के दिन वैसे समाचार में कह रहा है स्वामिंग लोकस्ट मतलब कीटों के झुंड, बड़ा झुंड. அதாவது இதுதான் முதல்ல ஒரு கூட்டம் ஸ்வார்மிங் லோகஸ்ட், அந்த பூச்சிகளின் ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கு. पहले क्या करता है, ये कीटों के एक बड़ा दल आ गया है. இது ஒரு முதல் நிலை. ये पहला स्थिति है. இரண்டாவதாக दूसरा இந்த வாசிக்கிறோம்
ஆங்கிலத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. இது இரண்டாவதாக பச்சை கிளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा एलिक करके लिखा है, அது வந்து crawling locust. वो क्राउलिंग लोकस्ट है, मतलब रेंगने वाले टिड्डियां. அதாவது என்ன அர்த்தம், அந்த இப்ப வந்து இந்த வெட்டுக்கிளி வந்து ஒரு ஊர்ந்து போகக்கூடிய ஒரு வந்ததான். ये एलिक स्थिति का टिड्डियां वैसे रेंगने वाला स्वभाव. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. இது ஒரு அதாவது இது ஊர்ந்து போகக்கூடிய ஒன்றுதான். ये रेंगने वाली गुना है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आमेन. இது ஒரு ஊர்ந்து போகக்கூடிய, ये रेंगने वाला है. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु का नाम की महिमा. ஹல்லேலூயா. धन्यवाद. இது இந்த ஊர்ந்து போறதுதான். वैसे ये रेंगने वाले जंतु கிரிப் பிடிச்சிட்டு போகும். वैसे पकड़ पकड़ के रेंगेगा. அப்படிப்பட்ட ஒரு இந்த இனம். उसी प्रकार का जात है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. ஆனா இது வந்து பறக்கும் செய்யுது. लेकिन ये उड़ेगा भी. இது நீச்சல பறக்குது. ये क्या करता है, तैरने वाले वेग में उड़ता है. அதான் நான் சொன்னேன், கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் தூரம் ये अपने समुद्र का पानी का नाप से 2000 मीटर ऊंचाई में. 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர் உயரம். 2000 मीटर मतलब 2 किलोमीटर ऊंचा. ஆனா 200 கிலோமீட்டர் தூரம் பறக்குது. लेकिन 100 से 200 किलोमीटर उड़ेगा ஒரு நாளைக்கு பறக்குது. एक दिन में. நீச்சல பறக்குது. वो तैरने का वेग में அந்த அர்த்தத்துல கிரவுலிங் லோகஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. इसलिए उनको क्राउलिंग लोकस, वो ये लेक. அதாவது கிரவுலிங், அதாவது இது வந்து ஊந்து நீச்சல பறக்குது. ये ऐसे तैरने वाले वेग में उड़ता है. ஒரு இடத்துல இருந்து एक जगह से இன்னொரு இடத்துல பறக்குது நீச்சல. दूसरे जगह को वैसे तैरने वाले वेग में उड़ता है. அதோட நோக்கம் என்ன, அங்க அடிக்கணும். उसका ये क्या है, वो हम नाश उसके करना. मकसद क्या है, उस दान को अनंत को खत्म करना. आमीन, हालेलुया. இது இரண்டாவது நிலையாக இருக்கு. ये दूसरा स्थिति है. மூன்றாவதாக और तीसरा स्थिति அங்க யோசிக்கிறோம், இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல योवेल दूसरा अध्याय முசுக்கொட்டை பூச்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. हासिल करके தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தவறு. கன்சூமிங் லோகஸ்ட், அதாவது கன்சூமிங் லோகஸ்ட். மூன்றாவது கன்சூமிங் லோகஸ்ட் போட்டு. तीसरा स्थिति कंज्यूमिंग लोकस्ट, मतलब खाने वाला, खा डालता, சாப்பிடு, सभी को खा डालता. அதாவது சாப்பிடுது. वो खाता है. அதாவது முதல்ல சாப்பிடுது, கன்சூமிங் லோகஸ்ட். पहले टिड्डियां ये हासिल क्या करता है, खाता है. ஒரு இடத்துல போய் வேகமா போய் இறங்குது, एक जगह पर वेग से आकर बैठता है, அதை சாப்பிடுது. वो पूरा पहले खा लेता है. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமாக खाने के बाद அடுத்த ஒரு இது சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சை புழுக்களும். பச்சை புழுக்கள் चौथा स्थिति काजा ஆங்கிலத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, नामक टिड्डियां. chewing locust. चीविंग लोकस, वो क्या करता है, अपने दांत से पीस डालता. இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறோமா, वो छोटे बच्चे लोग कैसे चिविंग. वो मीठा खा लेता है. சின்ன चिविंग खाता है. சின்ன பல்ல போட்டு சமைக்கு. क्या है, अपने दांतों से पीस डालता है. கிரிக்கெட் பிளேயர் சமைக்கிறோமா, ऐसे क्रिकेट में वो मैदान में वो Players खेलते समय பிளேயர்ஸ் சமைச்சிட்டே हाँ, वो खेलने वाले लोग ऐसे च्युइंगम जैसे चपकता है वैसे. அதாவது chewing locust. चीविंग लोकस, chewing locust. चीविंग लोकस. அதாவது பல்லால ये क्या करता है, எல்லா अपना எல்லாத்தையும், அதாவது என்ன செய்து வெட்டி அரைச்சு போட்டுருது. अपने दांतों से सब कुछ ऐसे काट डालता है. எல்லாத்தையும் நாசப்படுத்தி போட்டு விடுகிறது. ऐसे अपने दांतों से पीस पीस के सत्यानाश कर डालता है. புரியுதா? எல்லாத்தையும் நாசப்படுத்தி போட்டு விடுகிறது. कुछ सत्यानाश. இந்த 4 விதமான நிலையை குறித்து சொல்லப்பட்டது. ये 4 प्रकार की स्थिति के बारे में लिखा है. இந்த கிளி, அதாவது வெட்டுக்கிளி என்றால் ये टिड्डियां मतलब இந்த 4 நிலையில அது கிரியை செய்கிறது. 4 प्रकार का स्थिति में काम करता है. இப்ப நமக்கு வந்திருக்கிற முதல் நிலை ஸ்வார்மிங் லோகஸ்ட். जो पहले हमें आया है, ये पहले
पहला स्थिति का टिट्टियां अरबे नाम का टिट्टियां। இப்ப நம்ம திரள் கூட்டமான இந்த வெட்டுக்கிளியை பார்த்திருக்கிறோம். अभी हम जो दल बांध बांध के आया हुआ टिट्टियां को हम देखा है। அடுத்து இன்னும் 3 நிலைகள் இருக்கிறது. और 3 स्थितियां है। அல்லேலூயா. அந்த 3 நிலைகள் இருக்கிறது. और 3 स्थितियां है। இந்த 3 நிலையையும் 3 நிலையை அடையறதுக்கு முன்பாக நாம் தேவ சமூகத்திலே இந்த தேசத்துக்காக நாம் பாவத்தை விட்டு திருச்சபை ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கண்ணீரோடு திருப்பப்பட்டு பட்டால் இந்த தேசத்திலே ஒரு சேவத்தை கட்டளையிடுவோம். अभी हम जो पहले स्थिति का टिट्टियां को देश में हम देख लिया है। फिर और बाकी जो 3 प्रकार का टिट्टियां है वो हमारे देश में सत्यानाश करने से पहले सारे विश्वासियों सारे सेवक और सेविकों सारे परमेश्वर के चुने हुए प्रजा और मंडलियां मन फिराकर अपने बुराई मार्ग छोड़कर प्रभु की ओर ताकेगा तो इस 3 स्थितियों से हमें प्रभु बचाएगा। இப்ப நமக்கு ஒரு சிக்னல் ஒரு அடையாளமாக கிடைச்சிருக்குது இந்த ஸ்லோவிங் லோகஸ்ட். अभी हमारा एक चिन्ह को प्रभु भेजा है। क्या ये दल के कीटों को भेजा है। அந்த அதாவது வெட்டுக்குடிய திரள் கூட்டம் வந்திருக்கிறது. कीटों के दल बहुत भीड़ तिरा आया है। இன்னும் அதனுடைய நிலைகள் மாறி வந்து செய்ய வேலை और செய்யும். उनका 3 प्रकार का स्थिति है काम करने वाला स्थिति। ஹalleluya. हालेलुया। அதுக்கு முன்பாக उसके पहले நாம் செய்யக்கூடியது हम என்ன? क्या करना है। அதைத்தான் 2 நாளாம் புத்தகத்திலே நாம் வாசித்தோம். वो भी दूसरा इतिहास के पुस्तक में हम पढ़ा है। எடுத்து மீண்டும் கூட அதை வாசிக்கலாம். हम दोबारा पढ़ेंगे 2 நாளாம் புத்தகம் दूसरा इतिहास 2ஆம் அதிகாரம் दूसरा 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். दूसरा इतिहास 7वां अध्याय 14ஆம் வசனம். 14वां वचन என் நாமம் அங்க வெட்டுக்கிளியை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13वां वचन நான் மலையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தின் அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொல்லனை அனுப்பும் போது இது 3மே நடக்காது. यदि मैं आकाश को ऐसे बंद करूं कि वर्षा न हो या टिड्डियों को देश उजाड़ने की आज्ञा दूं या अपनी प्रजा में मरी फैलाऊं, यहाँ 3 बात हो रहा है। என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆமென். தங்களை தாழ்த்தி तब यदि मेरी प्रजा के लोग जो मेरा कहलाते हैं अपने को दिन भर ஜெபம் பண்ணி प्रार्थना தன் करें என் முகத்தை தேடி और मेरे दर्शन की खोज में हो தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் अपनी बुरी चाल से फिरे तो பொல்லாத வழி अपनी बुरी चाल மற்றவங்களை பார்க்க வேண்டாம். तो दूसरे को और मत ताको। முதலாவது நீங்களும் நீங்கள் திருச்சபையும் பொல்லாத வழியை விட்டு திரும்புவோம். पहले तुम अपना चाल चलन और अपना मंडली का चाल चलन से बुराई से அதுக்கப்புறமா உங்களுடைய ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு திரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். फिर उसके बाद जो उधार नहीं पाए वो लोगों मन फिराने की प्रार्थना करें। நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஒரு சேவத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். तो मैं स्वर्ग में से सुनकर उनका पाप क्षमा करूंगा और उनके देश को जो कर दूंगा। இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்து விடும், என் செவிகள் கவனமாக இருக்கிறது. आपसे जो प्रार्थना इस स्थान में की जाएगी उस पर मेरी आंख की खुली और मेरे कान लगे रहेंगे। இந்த நாட்கள் நாம் செய்யக்கூடியது इन दिन में हम क्या करना है। பொல்லாத வழியை விட்டு திரும்ப अपने बुराई मार्गों से चाल चलन से फिरना है। அதாவது ஆமோஸ் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்துல भविष्यवक्ता आमोस 4 अध्याय में कह रहा है। அதாவது மறுபடியும் அதை 4 தடவை எத்தனை தடவை உபயோகப்படுத்துறாருன்னு சொன்னா 5 தடவை ஒரே வார்த்தையை உபயோகப்படுத்துறார் ஆமோஸ். ये भविष्यवक्ता आमोस 5 बार एक ही शब्द को उपयोग करता है। அதாவது நான் எத்தனையோ உங்களுக்கு இதை அனுமதிக்கிறேன், ஆனாலும் நீங்க என்னத்துல திரும்பாமல் போகிறது என்ன? मैंने कितने विपत्तियां को तुम्हारे बीच में भेजता, फिर भी तुम क्यों मेरे ओर मन न फिरता। நீங்கள் 6வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரை வாசித்தால் हम 4ஆம் அதிகாரம் आमोस अध्याय 4 छठवां वचन से लेकर 11वां वचन तक 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை 6 से लेकर 13 वचन ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறையும் கட்டளையிட்டேன், ஆயினும் நீங்கள் இடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने तो तुम्हारे सब नगरों में ताक की सफाई करा दी और तुम्हारे सब स्थानों में रोटी की गड्डी को है, तो भी तुम मेरी ओर फिर कर न आए। இன்னும் 7வது இதுவும் இல்லாமல்
பட்டணத்தின் மழை பெய்யும், ஒரு பட்டணமே மழை பெய்யாமல் இருக்கும் பண்ணினேன். ஒரு வயலுமே மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. जब कटनी के दिन मैंने रह गए, तब मैंने तुम्हारे लिए वर्षा न की। मैंने एक नगर में जल बरसाकर दूसरे में न बरसाया। एक खेत में जल बरसा और दूसरा खेत में जिसमें न बरसा वह सूख गए। இரண்டு மூன்று பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்திற்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்துக் கொள்ளவில்லை. ஆயினும் நீங்கள் இடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். इसलिए दो तीन नगरों के लोग पानी पीने को मारे मारे फिरते हुए एक ही नगर में आए, परंतु तृप्त न हुए, तो भी तुम मेरी ओर न फिरे। இரண்டாவது திருச்சுவார், நீங்கள் இடத்திலே திரும்பாமல் போனீர்கள். अभी दूसरा बार बोल दिया है, तुम मेरे ओर न फिरा। ஒன்பதாவது வசனம், கருக்காயிலும் விசப்படினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்திமரங்களிலும் ஒளிரும் மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆயிரம் இடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने तुमको लघु और गेरूई से मारा है, और जब तुम्हारी वाटिकाएं और टांकी की बारियां और अंजीर और जैतून के वृक्ष बहुत हो गए, अब टिड्डियां उन्हें खा गई, तो भी तुम मेरी ओर फिर कर न आए। எகிப்திலே உண்டாவதற்கு ஒத்த கொள்ள நோயை உங்களுக்கு அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலை கொன்றேன். உங்கள் குதிரையை அழித்து போட்டேன். உங்கள் பாளையத்தின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆயிரம் நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने तुम्हारे बीच में मिस्र देश की सी मरी फैलाई। मैंने तुम्हारे घोड़ों को छिनवा कर तुम्हारे जवानों को तलवार से घात करा दिया, और तुम्हारे चावनी की दुर्गंध तुम्हारे पास पहुंचाए, तो भी तुम मेरी ओर फिर कर न आए। நான்காவது தடவாயிட்டது. अभी 4 बार बोल दिया। ஒன்பதாவது, சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கிரமத்திலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். ஆயினும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने तुम में से गई को ऐसा उलट दिया जैसे परमेश्वर ने सदोम और उमरा को उलट दिया था, और तुम आग से निकाली हुई लकड़ी के समान ठहरे, तो भी तुम मेरी ओर फिर कर न आए। 5 தடவை சொல்லப்பட்டது. 5 बार कर दिया। ஆகிலும் நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். फिर भी तुम मेरी ओर न आए। ஆகிலும் நீங்கள் फिर திரும்பாமல் भी போனீர்கள். तुम मेरे ओर फिर कर नहीं आए। எத்தனை அனுபவங்கள் வந்திருக்கிறது. कितना अनुभव आ गया है। ஸ்வார்மிங் லாகஸ்ட், அதாவது வெட்டுக்கிளியின் திரள் கூட்டத்தை பார்த்தாச்சு. हम अभी दल बांध बांध कर आने वाले टिड्डियां को देख लिया। இதுக்கு முன்பாக மகாமாரி, அதாவது கொள்ள நோயை பார்த்தாச்சு. वो महामारी को भी देख लिया। இன்னும் வந்து இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரப்போகிறது. और 3 प्रकार का स्थिति अनुभव होने वाला, அது வேகமாக வரப்போகிறது. वो ऐसे रेन के तैर के वेग से आने वाला है। வந்து அந்த வயல்வெளியில இறங்க போகுது. वो आकर ऐसे वो खेतों को डालने वाला है, அதை சாப்பிட போகுது. वो पूरा खा डालने वाला அது है, எல்லாத்தையும் அழிக்க போகுது. ये सभी कुछ अपने दांतों से पीस कर सत्यानाश करने वाला है। அதற்கு முன்பாக उसके पहले நீ திரும்பு. तो मन फिराओ। 12ஆம் வசனத்திலே ஆகியால் இஸ்ரவேலே, इस कारण हे इस्राएल, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். मैं तुझसे ऐसा ही करूंगा। இஸ்ரவேலே, हे इस्राएल, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. मैं तुझ में ये काम करने पर हूँ। हे इस्राएल, अपने परमेश्वर के सामने आने के लिए तैयार हो जा। இந்த நாட்களில் इन तीनों ஊழியக்காரர்கள், सेवक लोग, திருச்சபை, मंडलियां, விசுவாச பிள்ளைகள், विश्वासी लोग, தேவ மக்கள் परमेश्वर के தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. परमेश्वर के सामने खड़े होने में இந்த तैयार हो। நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி மெசேஜ் என்ன? தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. इस दुनिया में होने वाले संभव को देखेगा तो हमारे लिए प्रभु क्या समाचार दे रहा? तेरे परमेश्वर के सामने खड़े होने के लिए तैयार हो जा। திரும்பு. तैयार हो जा। திருச்சபையை திரும்பு. ये मंडली मन फिरा, ஊழியனை திரும்பு. ये सेवक को मन फिरा, விசுவாசியை திரும்பு. ये विश्वासी लोग मन தேவனை फिरा, சந்திக்க நீ ஆயத்தப்படு. परमेश्वर के सामने खड़ा होने के लिए तैयार हो நீ जा। திரும்ப உன்னுடைய நிலையை விட்டு, वो अपनी स्थिति से तैयार हो जा। நிலையை விட்டு திரும்பாவிட்டால் तेरे अनुभव से तू यदि ना फिरेगा, இந்த நிலைக்கு உன்னை கொண்டு போவார். ये 5 की 3 स्थिति अनुभव तेरे जीवन में आ जाएगा। கொள்ள நோய் வந்து விட்டது. महामारी आ चुका அடுத்தது பஞ்சம். और अकाल, தப்ப முடியாது. हम नहीं बच सकते कोई। தேவனுடைய சபை
परमेश्वर की मंडलियां, தேவனுடைய ஜனம் परमेश्वर की प्रजा தப்ப வேண்டும் என்று சொன்னார். बचाने के लिए நிச்சயமாக கர்த்தர் உன்னிடத்திலே கணக்கு கேட்கிறார். सचमुच प्रभु तुझसे हिसाब मांगेगा। இந்த வானத்தின் பூமியை உண்டாக்குற தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். आकाश और पृथ्वी को बनाया हुआ कर्ता को तू धन्यवाद करता है। வேத பிரமாணத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. मेरे हाथ में ये सारा प्रभु का व्यवस्था लिखा दे दिया। நாம் தான் இதை வாசித்து அறிந்திருக்கிறோம். हमें ये व्यवस्था को हम पढ़कर हम जान लेता है। அறியாதவர்களுக்கு அநேக அடிகள், அறிந்தவர்களுக்கு ஆழங்களை, அறிந்தவர்களுக்கு தான் அதிக அடிகள் உண்டு. शास्त्र के बारे में अज्ञान लोग को उतना हिसाब नहीं है। जो ज्यादा से ज्यादा वचन को सुन रहा है, देख रहा है, पढ़ रहा है, वो लोग को ज्यादा मिलेगा। லேவியர் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். लेवियों 26-23। லேவியராகும் வேகமாக எடுத்துக்கொள்ளும். லேவியர் 26ஆம் அதிகாரம் लेवियों 26 23வது வசனம். 23 23 நான் வாசிக்கிறேன். 23। நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், फिर यदि तुम इन बातों पर भी मेरी ताड़ना से न सुधरो ना। और मेरे विरुद्ध चलती ही रहो, நான் உனக்கு தண்டனை அனுப்புறேன், मैं तो ये बातों को तेरे लिए ताड़ना देता हूँ, நீ திரும்பாமல் போக. तो न सुधरता है। அந்த வாசித்த நம்ம ஆமோஸ்ல 4ஆம் அதிகாரத்துல 5 தடவை திரும்பாமல் போனீர்கள், 1000 திரும்பாமல் போனீர்கள் சொல்லப்பட்டது. वो आमोस 4वां अध्याय में हम पढ़ा है 5 बार लिखा तुम मेरे ओर न फिरा। வேதம் சொல்கிறது, நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், हर इन बातों पर भी तुम ताड़ना से न सुधरो और मेरे विरुद्ध चलते ही रहो, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவ நிமித்தம் ஏழத்தனையாக வாதிப்பேன். तो मैं भी तुम्हारे विरुद्ध चलूंगा और तुम्हारे पापों के कारण मैं आपकी दुख को 7 गुना मारूंगा। 7 மடங்கு. 7 गुना मारूंगा। அதாவது இதுக்கு எதிர்த்து நடந்தால், அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக் கான்ட்ரரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ये क्या है? हम विलोम करेगा तू, வாக் கான்ட்ரரி, हम विलोम करेगा, எதிர்த்து நின்றால். हम विलोम करेगा, வாக் எதிர்த்து நடந்தால், हम विलोम करेगा तू, வாக் கான்ட்ரரி. विलोम। ஆங்கிலத்துல அதாவது ஆப்போசிட்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கான்ட்ரரி என்றால் நேர் எதிர்மறையாக. और ये क्या है? जो प्रभु के विरोध से विलोम करता। நீ தேவனுடைய சத்தியத்திற்கு நேர் எதிர்மறையாக நடந்தால் அவரும் எதிர்மறையாக நடக்கிறார். यदि तू परमेश्वर को सत्य को विलोम करेगा तो परमेश्वर भी तेरे लिए विलोम करेगा। 27வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 27। இன்னும் இவைகளை எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், फिर यदि तुम इसके उपरांत भी मेरी न सुनेगा और मेरे विरुद्ध चलते ही रहोगे। 28 நானும் உக்கிரகத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களை நிமித்தம் உங்களை ஏலத்தனையாக தண்டிப்பேன். तो मैं अपने न्याय में तुम्हारे विरुद्ध चलूंगा और तुम्हारे पापों के कारण तुमको 7 गुनी ताड़ना और भी दूंगा। அதுவே வாக் கான்ட்ரரி, நீங்கள் எதிர்த்து ஆப்போசிட்டாக எதிர்மறையாக நடந்தால் நானே எதிர்மறையாக நடப்பேன். यदि तुम मेरे बात की विलोम करेगा तो मैं भी तुमको विलोम करूंगा। அடுத்தது 40வது வசனம், 41வது வசனம். और 40-41। அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகப்படி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தை, தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தை அறிக்கையின்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொள்ளை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு, அதாவது நீ எதிர்த்து நடந்தால் நானும் எதிர்த்து நடப்பேன் என்று 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். वो 41 में तू मेरा विलोम करेगा तो मैं भी तुझे विलोम करूंगा। 6 தடவை வாக் கான்ட்ரரி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे 4 தடவை 6 தடவை 6 बार विलोम करेगा तू करके लिखा। 23 24ல வாசிக்கிறோம், 23-24, 27 28 வாசிக்கிறோம், 27-28 41 வசனத்துல வாசிக்கிறோம். और 41। அதாவது இதெல்லாம் வாக் கான்ட்ரரி, நீ எனக்கு எதிர்மறையாக ஆப்போசிட்டாக நடந்தால் நானே எதிர்மறையாக நடப்பேன். यदि तू मेरे विरोध से विलोम करेगा तो मैं भी तेरे विरोध से विलोम करूंगा। ஆனால் இந்த தேசத்துக்கு சேமத்தை தரக்கூடிய தேவன், परंतु परमेश्वर ये देश का जो कर दो करूंगा। நீ எதிர்மறையாக நடந்தது போதும், तो जो विलोम किया बस कर, தேவனை சந்திக்க ஆயத்தம். परमेश्वर के सामने खड़े होने के लिए तैयार हो जा। எதிர்மறையாக நடந்த விளைவுதான் தேவ சாயலை இழந்தது. अगर जो विलोम किया है उसके बदले क्या मिला? देव- परमेश्वर को महिमा को खो दिया। தேவனுடைய கட்டளைக்கு, பிரமாணத்துக்கு, நியமங்களுக்கு, தேவனுடைய உபதேசங்களுக்கு நேர் எதிர்மறை
எதிர்மறையாக தான் பிசாசு செய்யறான். अगर शैतान क्या करता, परमेश्वर के नियमों से, व्यवस्था से, आज्ञा से, विधियों से, उनके वचनों से विलोप करने के लिए हमारे द्वारा कार्य करता। தேவன் சொன்னார், நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல. परमेश्वर ने कहा, उत्पत्ति का किताब 2 நீ अध्याय में எல்லாத்தையும் कहा है 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு ரெண்டு பேரும். 16 और 17 वचन में तो सारी वाटिका के साथ वृक्षों के फल तो खा सकता, ஆனா ஒண்ணே ஒன்று சாப்பிடக்கூடாது. परंतु एक ही वृक्ष का फल நன்மை नहीं தீமை खा, அறியத்தின் கனி. क्योंकि भले या बुरे ज्ञान का फल। அப்ப நேர் பிசாசவன் உடைய சோதனைக்கு உட்படுத்தி நேர் எதிராக செயல்படுவான். और शैतान ने क्या करता है, तुझे परीक्षा में दबा के तो विलोप करने के लिए तुझे रखता है। இந்த சத்தியத்துக்கு நேர் எதிர்மறையாகத்தான் செயல்படுவான் பிசாசவன். आमीन। अगर जो तू पाएंगे सत्य को विलोप कर, स्त्री ने सबसे कहा, इस वाटिका के वृक्ष के फल हम खा सकते हैं, पर जो वृक्ष वाटिका के बीच में है उसके फल के विषय में परमेश्वर ने कहा कि न तो तुम उसको खाना और न उसको खाना। சர்ப்ப ஸ்திரியை நோக்கி சொல்லுது, நீ சாகவே சாகல. तब सर्प ने स्त्री से कहा, तुम नीचे न मरो, நீ புசிக்கினாலே நீ கண்டு திறக்கப்படும், நீ தேவர்களே கூட மாறுவா. क्योंकि जिस दिन तुम फल को खाएगा उसी दिन तेरा आंख खुल जाएगा और तुम परमेश्वर के समान तुल्य हो जाएगा। உனக்கு நீ என்னது தேவ சத்தியம் தேவ கட்டளை இருக்குதோ அதை எதிர்மறையாக செயல்படுத்துவதுதான் பிசாசு. जो तेरा परमेश्वर का सत्य और आज्ञा है उसके विरोध से विलोप करना वही शैतान का काम। தேவன் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார், परमेश्वर तुझे आशीष करना चाहता है, பிசாசு சபிக்கணும் விரும்புகிறார். शैतान तुझे श्रापित देना चाहता है, தேவன் உனக்கு சமாதானம் தர விரும்புகிறார், परमेश्वर तुझे शांति देना चाहता அவன் है। சமாதானத்தை இழக்க விரும்புகிறார். शैतान ने क्या करता, तेरे वो शांति को निकालने के लिए, खोने के लिए वो चाहता है। ஆகவே இந்த உலகத்துக்குள்ள தேவன் தன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறையான நான் விழுந்து போன தூதன். आमीन। इसका मतलब इस दुनिया में जो प्रभु ने रखा हुआ आशीष के विरोध से विलोप करके गिरा हुआ वो फरिश्ते, அவன் தேவனுக்கு பகைஞன். वो परमेश्वर का बैरी। அப்படி தேவ பகைஞராக நீங்கள் மாறிவிட்டார்கள். वैसे परमेश्वर का तू भी बैरी मत बन। ஆதாம் ஏவாள் ரெண்டுக்கு தேவ பகைஞராக மாறிவிட்டார்கள். उसी दिन आदम और हवा दोनों परमेश्वर का बैरी बन गया, அவன் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான். इसलिए वो बगीचा से प्रभु उनको बाहर दिया। அப்ப முந்தின மனுஷன் மண்ணானவன், पहले मनुष्य में टिका, இரண்டாவது மனுஷன் வானத்தில் இருந்த கர்த்தர். दूसरा मनुष्य आकाश से आया हुआ प्रभु। நமக்கு மண்ணாடைய சாயல் இருக்கிறது, हमारे अंदर मिट्टी का स्वभाव है, மண்ணானுடைய சுபாவம் இருக்கிறது. हमारे अंदर मिट्टी का स्वभाव है। அதனால இந்த சத்தியத்துக்கு விரோதமான இது உன்னுடைய அவயங்களில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ऐसे शास्त्र कहलाता है वो तेरे अंक में लड़ रहा है। ரோமர் 7:21 வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுற வேறொரு பிரமாணியின் அவயங்கள் இருக்கிற காண்கிறேன் என்று சொல்கிறார். रोमियो 7:21 में प्रेरित पौलुस कह रहा है, मैं ये व्यवस्था पाता हूँ कि जब भलाई करने की इच्छा करता फिर भी बुराई करने वाला एक व्यवस्था मेरे अंक से अंक पर लड़ रहा है। 23வது வசனம் சொல்றாங்க, என் மனதிலே பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். तेरी सोचो, परंतु मुझे अपने अंकों में दूसरे प्रकार की व्यवस्था दिखाई पड़ती जो मेरी बुद्धि की व्यवस्था से लड़ती है और मुझे पाप की व्यवस्था की बंधन में डालती है। என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு நீ சிறையாக்கி வைத்திருக்கிறது. जो वो मेरे अंकों पर है वो पाप की व्यवस्था में मुझे बंधन में डालती உன் है। அவயங்களிலே तेरे ये अंकों में, ஏகனம் ஆதாமிலிருந்து வந்த நம்ம சந்ததி. क्योंकि हमारा संतान जो आदि आदम से आया है। ஹல்லேலூயா. हालेलुया। நீ மறுபடி பிறந்திருக்கிறாய். तू अभी तुम्हारा जन्म हुआ, வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறாய். सत्य से और आत्मा से तेरा जन्म हुआ। நீ அப்படியே உனக்குள் உள்ளதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத. इसलिए जो तेरे अंदर है वो स्वभाव वो सभी को ग्रहण नहीं இந்த करता। பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் உன் அவைகளில் இருக்கிறது. அது நேர் எதிர்மறையா வாக் கான்ட்ரரி, நேர் எதிர்மறையாக உன்னை நடக்க अगर வைக்கிறது. ये सत्य के ये व्यवस्था का विरोध से और एक दूसरे बुराई समाचार व्यवस्था तेरे अंक पर है, वो क्या करता है, तुझे सत्य के विरोध से विलोप करने लगता है। ஏன் எதிர்மறையானவன் பிசாசு? जो विलोप करता है वही शैतान, அவன் தான் தேவ பகைஞன். वो ही परमेश्वर का बैरी। தேவ பகைஞராக இருக்காதீங்க. अगर तुम परमेश्वर का बैरी मत बनो, தேவ பகைஞராக இருக்கக்கூடாத சபை, परमेश्वर का मंडली में தேவ परमेश्वर का बैरी मत பகைஞராக बनो। இருக்கக்கூடாத ஊழியக்காரன், और हम अपने सेवक लोग भी परमेश्वर का बैरी தேவ मत बनो। ஜனம் தேவ பகைஞராக இருக்கக்கூடாது. परमेश्वर का प्रजा भी परमेश्वर का बैरी मत बनो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை उनकी உண்டாவதாக. आत्मा नहीं मां, நேர் எதிராக செயல்படுமா? विलोप करेगा शैतान। மோசைக்கு விரோதமாக எத்தனையும் எப்பனையும் மந்திரவாதிகளும் அற்புதம் செஞ்சான். और मूसा के विरोध से यमीने और यमुने दोनों मंत्रवादी लोग भी आपको चिन्ह चमत्कार किया। அதாவது எதிர்மறையாகத்தான் அவன் செய்கிறான். मतलब वो क्या करेंगे, विलोप के काम करेंगे। மோசையும் செய்வான், மந்திரவாதிகளும். मूसा भी किया, मंत्र लोग भी किया। எதிர்மறையாக செய்கிறவன் தான் அவன்.
विनोद की काम करने वाला ஆனால் शैतान, விசுவாச பரீட்சையில் இருக்க முடியாது. परंतु विश्वास की परीक्षा में खड़ा नहीं हो सकता। சத்திய ஆவிக்கு விரோதமாக ஒரு வஞ்சகாவி செயல்படுகிறது. और सत्य आत्मा के विरोध से एक भ्रम की आत्मा कार्य करता है। 1 யோவான் 4ஆம் அதிகாரம், पहला यूहन्ना 4वां अध्याय, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் पहला यूहन्ना 4वां अध्याय 6வது வசனம். 6वां। அதில் 2வது, இதனாலே சத்தியாவி இன்னதென்று வஞ்சகாவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம். हम वैसे जो सत्य की आत्मा और भ्रम की आत्मा के पहचान करता है। சத்தியாவிக்கு விரோதமாக ஒரு வஞ்சகாவி கிரியை செய்கிறார். सत्य आत्मा की विलोम ये भ्रम की आत्मा काम करता है। அன்றைக்கு ஏதேனை வஞ்சித்தவர் उसी दिन में ये दिन को धोखा दिया, அதிலிருந்து காலகாலங்களாக வஞ்சித்துக் उसी கொண்டிருக்கிறார். दिन से लेकर पीढ़ी से पीढ़ी बर्बाद करता है। சோதனைக்காரன் இயேசுவை வஞ்சிக்க வந்தான். वो परीक्षा करने वाला यीशु को धोखा देने के लिए आया है, சத்தியத்துக்கு விரோதமாக வந்தான். सत्य के विरोध से आया है, वो கான்ட்ரரி எதிர்மறையாக பேசினான். वो विलोम की बातें किया है, அவன் இயேசுவின் வார்த்தை கொண்டு ஜெயித்தான். परंतु इस वचन के द्वारा विजय पाया। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையால் பிழைப்பான் என்று मनुष्य எழுதியிருக்கிறது. ना केवल रोटी से परंतु परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन के द्वारा जीवित रहेगा। நீ வேறொரு புதிய காலம் வாதங்களில் விழாதபடி கரங்களை ஏந்து अगर பார்த்து तुम ऊपर के मगज से नीचे उड़ी मारो, परमेश्वर अपने फरिश्तों को आज्ञा देगा तुझे उठाने के लिए। இயேசுவான தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார் என்று यीशु எழுதியிருக்கிறது. ने कहा तेरे परमेश्वर यहोवा को कभी परीक्षा में मत डालो, எல்லாத்தையும் உனக்கு தாரேன்னு காண்பித்தார். अगर सारी संपत्ति तुझे मैं दूंगा, நீ என்னை வணங்கு சாஸ்திரம் तुम வணங்கு. केवल मुझको दंडवत करो। சாத்தானே என்ன செய்தான்? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறது. यीशु ने कहा केवल तेरे परमेश्वर यहोवा की दंडवत करो, ऐसा वचन लिखा है। அவரை விலைக்கு ஓடிட்டான். ये वो शैतान भाग गया। தேவ தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். फरिश्तों लोग आकर यीशु को सकायता தேவ किया। தூதர்கள் இந்த தேசத்தில் கட்டளையிடுவார். परमेश्वर अपने फरिश्तों को इस देश के लिए ஒரு आज्ञा பிரச்சனைகளை देगा, கட்டளையிடுவார். तेरे मुश्किल के बीच ஒரு में आज्ञा ஊழியர்களை देगा, கட்டளையிடுவார். तेरे सेवकों में आज्ञा देगा। அப்போஸ்தலர் நடுவில் தூதர்களை கட்டளையிட்டு எல்லா லாக்டவுனும் திறக்கப்பட்டுச்சு. प्रेरितों के बीच में वैसे परमेश्वर फरिश्तों को आज्ञा देकर सारे लॉकडाउन को तोड़ डाला, எல்லாம் சிறையிருப்பு அனுமதிகள் திறக்கப்பட்டது. सारी बंदगी का अनुभव तोड़ डाला, உனக்கும் திறக்கப்படும். तुझे भी तोड़ डालेगा। இயேசு the scripture says இப்படி வேதவசனம் சொல்லி இருக்கிறது, இந்த வேதவசனம் சொல்லி இருக்கிறது என்று எதிர்மறையாக சொன்ன பிசாசை ஜெயித்தார். जो यीशु के विरोध से विरोध की काम किया शैतान को यीशु ने 3 बार वचन कहलाता करके विजय पाया है। அவன் ஜெயித்தார். இயேசு यीशु ने विजय पाया, அந்த ஜெயத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். वो विजय को हमें दिया। பிசாசன் எதிர்மறையாக वो செயல்படுகிறான். शैतान ऐसे विलोम करने वाला है। நீ சத்தியத்தை கேட்டிருக்கிற இந்த பிரமாணம் வேறொரு பிரமாணம் உன் அவைகளில் இருக்கிறது. इसलिए जो तू सुन रहा है ये व्यवस्था के विरोध से और एक बुराई व्यवस्था तेरे अंग पर है, அவன் உன் பொல்லாத வழியில விட்டு திரும்பு. इसलिए उस बुराई मार्ग से तू मत फिरा। இன்னும் திரும்பாமல் போகிறது என்ன? क्या तू अब तक ना फिरता, இன்னும் திரும்பாமல் போகிறது என்ன? फिर भी तू ना फिरता है, சமூகத்தில் நீ திரும்புவாயாக. कि सब के ओर फिरो। ஒரு சில தேவனை நோக்கி பார்ப்போமா? एक बार हम परमेश्वर के ओर Oh, praise Jesus. धन्यवाद। Thank you, Lord. தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பாயா? Vikara sakara dunamara, Vigamara sakara dunamara, Vigara sakara dunamara, Vigara sakara dunamara, Vigara sakara dunamara, Vigara sakara dunamara, Vigara. Move speaker. Yes, Lord. Ragasmaka dini, Vigara, Ragasmi, Kamal, Ragasmi, Amen. Open my eyes, Lord. I want to see Jesus, to reach out and stay. And you say that I love Him, and open my ears, Lord, and teach me to listen, and open my eyes, Lord. I want to see Jesus.
எங்கள் கண்களை திறந்திருந்தோம். हमारे आंखों को खोल दीजिए எங்கள் கண்களை தெளிவு உண்டாக்கி हे प्रभु हमारे आंखों पर இந்த ज्योति வேத வசனத்தோடு என்னோட பேசினீரே. इस वचन के द्वारा हमसे बात की கண்களை தெளிவாக்கினீர். हमारे आंखों को ज्योति दिया करो மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பினவருடைய மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். जो मृत्यु से जिला परमेश्वर पर हम भरोसा रखते हैं தேவனுடைய சத்தியத்தை கொண்டு நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். परमेश्वर सत्य के प्रभाव हम विजय पाते हैं எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தர हमारे வேண்டும். प्रकाशमान मन की आंखों को दीजिए प्रभु அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் 1:18-19 சொன்னது போல जैसे प्रेरित पौलुस से पहला 18-19 में कहता वैसे எங்களுக்கு இந்த பிரகாசமான மனக்கண்களை தாங்க. हमें प्रकाशमान की मन की आंखों दीजिए எங்கள் ஊழியர்களுக்கு தாங்க. हमारे सेवकार्य எங்கள் திருச்சபைக்கு தாங்க. எங்கள் தேசத்துக்கு தாங்க. ஒரு சேமத்தை கட்டளையிட வேண்டுமே. जो का जो दीजिए ரிகம சங்கர மகரன ரிகல்வர சக்கரன ரகஸ்தா ரிகவர ரிகல்வா எஸ் டுடே மன்சே नरमुंड नरुमुंड इर्देतो பீசவே மன்சே नरमुंड नरुमुंड इर्देतो தேவன் தக்கா विनोद की बात हमारे योग्य बलिदान कर एगले तबुदी पड़ती उस बलिदान में तू प्रसन्न रख रहा है. अंत बलिये नी विरुद्धुरी तेरे समुख पर हम शोभ रहा है. समुद्रात महा परिशुद्धम विरक्तम कृपा निरंतर नाम हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். आपके समुख में हम फिर से दीन बनता हूं பரிசுத்த ஆவியானவர் परमेश्वर पवित्र आत्मा மெய்யாவே எங்களோடு இடைப்பட்டு सचमुच हमसे बातें की है எங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கிறவர் हमें सिखा रहा है इसलिए आपका धन्यवाद தேவனாய கர்த்தர் हे प्रभु எங்கள் தேசத்துக்கு ஒரு சேவத்தை தர வேண்டும். हमारे देश में जो करना है மழை வேண்டும். वर्षा बरसाना है கொள்ளனை தூர போக வேண்டும். महामारी दूर होना है வெட்டி கிளிகள் அகற்றப்பட வேண்டும். मिट्टियां दूर होना है தேசத்தில் சேமம் வர வேண்டும். देश का जो आना है ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். के समझ நாங்கள் திரும்புகிறோம் அப்பா. हम मन फिरता हूं எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு हमारे बुराई मार्गों से அசுத்த வழிகளை விட்டு हमारे अशुद्ध चरण से இருளின் அதிகாரங்களை விட்டு सारे दबाव किए நாங்கள் வெளியே வருகிறோம். हम बाहर आता हूं எங்கள் ஜனம் हमारे लोग எங்கள் தேசம் हमारे देश மீட்கப்பட வேண்டும். छुड़ाना उदार உண்மை पाना கொண்டுதான் மீட்கும். आपके द्वारा ही स्वतंत्र மனம் இறங்குங்கப்பா. मन तरस खाइए प्रभु மனம் இறங்கு. तरस खाइए தொடர்ந்து நடத்து. लगातार अगुवाई कीजिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே. उसके नाम से मांगते पिताजी ஆமென். आमीन கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों का आशीष करें. आमीन